ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சிம்பிளான நம்ம கண்ணுக்கிட்ட இருக்க அந்த ரிங்கிள்ஸு எப்படி நம்ம போக்க வைக்கிறது, அது இல்லாமல் நம்ம ஏதோ ட்ரை பண்ணோம், அந்த நம்ம கண்ணு சைடில் இருக்க அந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது, சுருக்கம், அது என்னத்த போட்டு நம்ம அதை கிளியர் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் யோசனை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சில பேருக்கு ரொம்ப வெள்ளையாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் அந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் ஜாஸ்தி வந்துடும், கருப்பாக இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ தெரியாது. அதுக்காக நான் ஒரு சூப்பரான மெத்தட் நான் ட்ரை பண்ணேன். எனக்கு சூப்பரான ரிசல்ட் கிடச்சிருக்குது. அதுதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து காஃபி பவுடரு, எந்த காஃபி பவுடர் பிராண்ட் இருந்தாலும் பரவாயில்ல. நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து டாபர் ஹனி, அடுத்து விட்டமின் இ கேப்சூல். இது 3 பொருளை வச்சு தான் நம்ம சூப்பராக இன்றைக்கி நம்ம முகத்தில் இருக்க அந்த ரிங்கிள்ஸ் நம்மளுக்கு போகணும். அதனால மெயின் இந்த கண்ணு சைடில், இந்த கண்ணு கீழெல்லாம் நம்மளுக்கு ரிங்கிள்ஸ் இருக்கும். அது கிளியர் பண்ணுறதுக்கு இப்போ இது நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு போல் எடுத்துக்கினேன். எனக்கு தேவையான அளவுக்கு ஃபுல் ஃபேஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை வெறும் அந்த கண்ணுக்கிட்ட சைடில் அந்த கண்ணு கீழே போடணுன்னாக்கா நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு 2 நாள் நீங்கள் செஞ்சு அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் விட்டமின் இ 400 mg இது ஒரு கேப்சூல் எடுத்துக்கிறேன். ஃபுல்லு ஒரு கேப்சூல் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நான் விட்டமின் இது அப்படியே நீங்கள் கேப்சூல் கூட நீங்கள் அந்த ரிங்கிள்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலான்னு சொல்லியிருக்கிறேன். அதில் தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நார்மலு விட்டமின் இ கேப்சூலு நீங்கள் கையில் எடுத்து அந்த எங்கே ரிங்கிள்ஸ் இருக்குது அங்கெல்லாம் நீங்கள் இது பண்ணிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் மசாஜ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் ஆல்ரெடி வீடியோவில். பாருங்கள், இப்போ 2-3 ட்ராப் அளவுக்கு தேன். இது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவே இருக்கக்கூடாது. ஒரு அளவுக்கு நம்ம கலக்கிக்கணும். ஏன்னா காஃபி பவுடர் வந்து நம்மளுக்கு நல்லா க்ளோ கொடுக்குது. அதே மாதிரி தேனும் நம்ம ஸ்கின் நல்லா சாஃப்ட்னஸாக வச்சுக்குது. இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணிட்டு விட்டமின் இ வந்து நம்ம ரிங்கிள்ஸ்க்கு, நம்ம முடி வளர்ச்சிக்கு எல்லாத்துக்கும் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான பெனிஃபிட் கொடுக்குது. எல்லாம் நல்லா கிளியரன்ஸ் பண்ணி கொடுக்குது. நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் இது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு பேஸ்ட்டு போல். அப்படி இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணுன்னா கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் தேனு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு முகத்தில் எங்கெங்கே ரிங்கிள்ஸ் இருக்குது அந்த இடத்துல லைட்டாக இப்படி நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுடணும். இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது இப்படி எடுத்துடும். எங்கே ரிங்கிள்ஸ் இருக்குதோ அந்த ரிங்கிள்ஸ் மேல் லைட்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் விட்டுடுங்க. 5 நிமிஷம் விட்டு ட்ரை ஆகிட்ட பிறகு நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சம் தண்ணி நல்லா முகத்துக்கு தண்ணி நல்லா இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. அது கூட நான் காட்டுறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு 5 நிமிஷம் விட்டு இந்த மாதிரி நம்ம எங்கெங்கே ரிங்கிள்ஸ் இருக்குதோ அங்கே எங்கே அப்ளை பண்ணுற பிறகு ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம முகத்துக்கு கூட நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். மெயின் ரிங்கிள்ஸ் இருக்கிறது இந்த மாதிரி அப்ளை பண்ணால் ஒரு லைட்டாக கொஞ்சம் தண்ணி இப்படி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து லைட்டாக ஒரு மசாஜ் மாதிரி அங்கே இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்க. ரொட்டேட் பண்ண பிறகு டிஷ்யூ பேப்பரோ இல்லை நீங்கள் நார்மல் தண்ணியில் கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி அந்த மாதிரி வீக்லி 2 டைம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அந்த ரிங்கிள்ஸு நம்மளுக்கு இருக்காது. உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் ஃபேஸ்க்கே உங்களுக்கு ரொம்ப சுருக்கமாக இருக்குது, ஃபுல் ஃபேஸ்க்கே நான் போடணும்னு சொன்னாக்கா நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது வந்து நம்ம முகத்தில் அந்த கண்ணுக்கட்டியும் அப்புறமா அந்த கண்ணு சைடில் இருக்க ரிங்கிள்ஸ் எல்லாம் அவ்வளோ கிளியரன்ஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சூப்பராக நம்மளுக்கு கிடைக்கும். ரிசல்ட்டும் நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு வேறு தேன், காஃபி பவுடர் எந்த பிராண்ட் இருந்தாலும் சரி, விட்டமின் இ கேப்சூல் இது போட்டுட்டு நம்ம மெயின் பேசக்கூடாது. ஏன்னா இது நம்ம எந்த ஒரு பேக்கும் சரி நம்ம போடும்போது ஃபேஸ் க்ரீமு போட்டால் எந்த இது இல்லை, நம்ம ஃபேஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஃபேஸ் க்ரீமுக்கு ஃபேஸ் பேக்கு நம்ம எந்த ஒரு பேக் போட்டாலும் சரி, இல்லை இந்த சைடில் இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு பேக் ரெடி பண்ணி அந்த ரிங்கிள்ஸ் போடணும் நம்ம போட்டாலும் சரி, ஏன் நம்ம பேசினோம்னா அந்த ரிங்கிள்ஸ் கொஞ்சம் இருக்கிறது இன்னும் அதிகமாக தான் நம்மளுக்கு ஆகும். அதனால ஃபேஸ் பேக்கு எது ஒன்று நீங்கள் போட்டாலும்
ஒரு 10 நிமிஷத்துக்கு உங்கள் முகத்தை நீங்கள் வாஷ் பண்ணுற வரைக்கும் பேசாதீங்க. சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா, அப்போது உங்களுக்கு என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டுன்னு தெரியும். இந்த மாதிரி நீங்கள் இது வந்து இந்த வாரத்தில் ஒரு 2 நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. வீக்லி 2 டைம்ஸு நீங்கள் வீட்டில் இருக்கும்போதோ அப்போது நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி இது நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் நார்மல் இடத்துல நீங்கள் வைக்கலாம். ஃப்ரீசரில் வைக்கணும்னு இல்லை. இந்த மாதிரி நீங்கள் எடுத்து சும்மா ஒரு எங்கே இருக்குதோ அங்கே கொஞ்சம் இந்த அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூனில் 1/2 டீஸ்பூனு நீங்கள் ப்ரூ, சன்ரைஸு, ஃபில்டர் காஃபி பவுடர் எது இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி ஹனி, ஒரு விட்டாமின் இ கேப்சூல் போட்டு நீங்கள் இது பண்ணலாம். காலையில் ஒரு டைமும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு லைட்டாக அப்புறமா வார்ம் தண்ணியில் எடுத்து லைட்டாக ஒரு மசாஜ் மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.